மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆராதனையிலே நம்மோடு கூட இடைப்பட்டவர் இந்த மாலை வேளையில் நம்முடைய வார்த்தை கொண்டு பேசுவாராக. வாசிக்கலாம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நான் காலையில் சொன்னது போல சுதந்திரத்தை கர்த்தராலே பெறுவீர்கள். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர், கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் பிரயாசத்தின் பலனை நமக்கு தருகிறார், பிரத்யட்சமான பலனை தருகிறார். அவரே நமக்கு பிரதிபலனாக மாறுகிறார். அவருடைய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளின் காலை வேளையிலே இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை 3 வகையான சுதந்திரங்களை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் முதலாவது சுதந்திரத்தை பெறுவதற்கு 3 வழிகள் உண்டு. அதில் 2 வழிகளை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமாக அதனை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் தருகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தருகிறவராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் கேட்கிறோமோ கேட்கவில்லையோ, ஆனால் நமக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். 2வது, கேட்பதினாலே வருகிற சுதந்திரம். முதலாவது அவர் தருகிறார், தருகிறதினாலே பெற்றுக்கொள்கிறோம். 2வது கேட்பதினாலே. இது தானா வராது, நாம் கேட்டாதான் இது கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலையில் பல உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒன்றை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் குடும்பத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அங்கே செலோப்பியாத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவருடைய பிள்ளைகள், அந்த செலோப்பியாத் இறந்து போய்விட்டான். 3 பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் சுதந்திரம் கிடையாது. வீட்டில் யார் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சுதந்திரம். ஆகவே அந்த திக்கற்ற வேளையிலே மோசேயினிடத்தில் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு வந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. நாங்களாக இதை உண்டு பண்ணலை, ஆனால் எங்கள் தகப்பன் திடீரென்று மரித்தபடியினாலே இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது மோசேக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான். அவங்க சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகள், சட்டமும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை, சமுதாயமும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்ன பொழுது தேவன் மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சட்ட திருத்தத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த வீட்டிலே ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் போகட்டும். பெண் பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னால் அவன் இறந்தானே, அவனுடைய சகோதரனுக்கு அந்த சுதந்திரம் போகட்டும் என்று சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது ஏன் செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு கிடைத்தது என்று சொன்னால் கேட்டதினாலே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய காரியங்களை காலையில் சொன்ன நேரம் இல்லை. 3வது காரியத்திற்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அதே முதல் குறிப்பில் தான் பேசிட்டு இருக்கேன். கொலோசையர் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். 3வது, தகுதி அடைவதினாலே வருகிற சுதந்திரம். அல்லேலூயா. நம்முடைய தேவன், முதலாவது குறிப்பில் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். கொடுக்கிறவராய் இருப்பதினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2வது, கேட்பதினாலே சுதந்திரம் வருகிறது. 3வது, நீங்களும் நானும் தகுதி அடைவதினாலே அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும்.
பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தகுதி இல்லாவிட்டால் இந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெறவே முடியாது. ஆண்டவர் நோவாவை பார்க்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீதிக்கு சுதந்திரவாளியானான். பூமியிலே பார்க்கிறார், எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்னா பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கிறான். கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு முன்பு மற்றவர்களைப் போல இல்லாமல் நடந்து கொண்டதினாலே தகுதி உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? போது நல்ல கவனி. அவர் பிள்ளைகளை குறித்து இந்த வேத வசன பகுதியில் இப்படி சொல்லி இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று பாவங்களை இயேசுவிடத்தில் மனமுடைந்து கல்வாரி பலியை நினைத்து அறிக்கை செய்தோமோ அப்போதே உங்களையும் என்னையும் கர்த்தர் மன்னித்து ரட்சித்தார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எதை அவர் சொன்னார்? மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 24:13. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரையும். இன்னொரு வசனம் இருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஒரு சின்ன வாக்கியத்தை ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு ஒரு நொடியிலே நிகழ்கிற ஒரு காரியம். ரட்சிப்பு ஒரு நொடியிலே நிகழ்கிற காரியம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருப்பது ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அது முழுமை பெறுவதற்கு முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு நிலை, அதாவது முழுமை பெறுவதற்கு முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்க நம்மிடத்தில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரீர ரட்சிப்பு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். தகுதி இல்லாமல் வரும் பொழுது, உதாரணமாக எசேக்கியேல் 36வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:12. நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களை நாடு கடத்தினார். தேசத்தில் இருக்கிற மலைகள் பாழாய் போகும்படி ஆண்டவர் செய்தார். எல்லாம் பட்டு போயின, ஒன்றுமற்றதாய் போயின. எசேக்கியேல் 33 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்.
துன்மார்க்கனை எச்சரி என்று சொல்லுகிறார். துன்மார்க்கனை எச்சரி என்று சொல்லுகிறார். அவன் மனம் திரும்பினால் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனம் திரும்பாவிட்டால் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை காவல்காரராக வைத்து இந்த ரட்சிப்பின் மனம் திரும்புதலை ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 34வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு என்பவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதினால் தண்டனைகள், வேதனைகள் அனுபவித்த வாழ்வில் அனைத்தையும் இந்த இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் அப்படி மாற்றும் ஒன்று, இஸ்ரவேலில் இருந்த மலைகளை மாற்றுகிறார். பாழடைந்து போன, சிதைந்து போன அந்த மலைகள் மறுபடியும் மரங்களை, பசுமையான நிலையை அடைய கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்? எசேக்கியேல் 36:11 வாசிங்க. எசேக்கியேல் 36:11. நான் உங்கள் மேல் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அல்லேலூயா. இந்த மலைகளுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் அதிக சீர் உண்டாகும்படி இந்த மலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில் நன்மைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் சில நேரங்களிலே போனதினாலே அனைத்தும் பட்டு போய், ஒருவேளை அனைத்தும் இழந்து போன நிலையிலே, ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியம் கூட, சரீர ஆரோக்கியம் கூட பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் கர்த்தர் சொல்வதை இந்த மாலை வேளையிலே கேளுங்கள். சுதந்திரம் ஒன்று இருக்கிறது, தகுதி அடைவதினால் வருகிறது. சோர்ந்து போய் பின்வாங்கின நிலையை கர்த்தரிடத்தில் இந்த மாலை வேளையிலே அறிக்கை செய்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, முன்பு இருந்ததை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் சேவை செய்ய எனக்கு ஒரு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று உற்சாகத்தோடு இந்த மாலை வேளையிலே தேவ பிரசன்னத்திற்கு, தேவ சமூகத்தில் தேவ ஆளுகைக்கு வருவீர்கள் என்றால் பட்டு போய் இருந்தத, பயந்ததா இருந்தத, பயனற்றதா இருந்தத அதே மலைகளை உங்களுக்கு கர்த்தர் சுதந்திரமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:12 வாசம். அப்படிப்பட்ட மலைகள் புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய பயனுள்ள நிலையிலே, புதிய நன்மை கொடுக்கும் நிலையிலே அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய் என்று கர்த்தர் அந்த மலைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பாதித்து, உங்களுடைய வாழ்க்கையை பழுதடைந்து கர்த்தருக்கு விரோதமாக இருந்ததினாலே பாதிக்கப்பட்டு பறிபோனதோ, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே உங்களை அர்ப்பணித்து சீர்பட்டு திரும்பி கிறிஸ்து இயேசுவினால் புதிய தகுதிக்கு வரும் பொழுது அதே காரியத்தை பார்த்து என் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அது என் பிள்ளைக்கு மறுபடியும் சுதந்திரமாய் வருவதாக என்று கர்த்தர் பேசுவார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தகுதி இருக்கணும். இந்த சுதந்திரம் தகுதியினால் வருகிறது. ஆமென். ஜெயம் கொள்கிற நபராக இருந்தால்
எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 21:5 வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் என்ன ஆக்குகிறாராம்? புதிதாக்குகிறார். தேவன் எவை எல்லாவற்றையும் புதிதாக அமைத்து வைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் பிள்ளை தகுதி அடைந்து ஜெயம் பெற்றால் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லா ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுகிறது, எவனோ என்ன? எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பக்கத்தில் பா சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. 7 சபைகளுக்கும் ஒன்று போன செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல வாசித்து பாருங்க. அந்த 7 சபைகளுக்கும் ஒன்று போன செய்தி. என்ன செய்தி? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஏன் அந்த செய்தி சொன்னார்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் இயேசுவை காண்பிக்கிறது. அல்லேலூயா. தோல்வி அடைந்த இயேசுவை அல்ல, மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணம் பாதாளம் அனைத்தையும் ஜெயித்த இயேசுவை வெளிப்படுத்தல் அறிவிப்பதினாலே இயேசுவின் பிள்ளைகளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள், பாவ கண்ணிகள், பாவ சூழ்நிலைகள், சத்துரு கொண்டு வருகிற தாக்குதல்கள், இவை எல்லாம் ஜெயிக்க உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆவியின் உதவியினால், உம்முடைய சகாயத்தினால் அந்த ஜெயிக்கிற நிலைமை என்னுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலோ தங்கள் சாட்சியின் வசனத்தினாலோ சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அல்லேலூயா. எங்களை சுதந்தரிக்க வைக்கிறீர். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஒரு நாளிலே புதிதாக்குவீர். புதிதான அந்த நித்தியத்தை நாங்கள் சுதந்தரிக்கும்படி செய்கிற கர்த்தர் நீர். எபிரேயர் 9:15 எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்ய பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. அந்த சுதந்திரம் என்ன? அந்த சுதந்திரத்திற்கு பெயர் புது உடன்படிக்கை, நித்திய சுதந்திரம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:4 வாசிங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு. இந்த சுதந்திரத்துக்கு பெயர் என்ன? வாடாத சுதந்திரம். முதல்ல வாஸ்தம் நித்திய சுதந்திரம், இப்ப வாடாத சுதந்திரம். இந்த சுதந்திரம் கரைபடாதது, மாசற்றது, வாடாதது. ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த மகிமையின் நித்தியத்தை அனுபவிக்க வேண்டுமானால் தகுதி இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும். இந்த சுதந்திரத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலை முதலாவது ரட்சித்த பொழுது இந்த சுதந்திரத்தை குறித்து ஒரு வெளிச்சம் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26:18. அப்போஸ்தலர் நடபடிகள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று. ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் உரிய சுதந்திரம். இதற்கு ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் போதாது,
கடைசி வரை தங்களுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நித்தியமான சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்றென்றும் அவரோடு கூட இருக்கிற பரம பாக்கியத்தை, நிச்சயமாய் அவரோடு வாசம் பண்ணும் ஒப்பற்ற கிருபையின் இடத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கற்பனை அல்ல, நிஜமானது. என்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்லி போனார். என்ன சொல்லி போனார்? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வருவேன் என்று அதே இயேசு, எந்த இயேசு ரட்சித்தாரோ, எந்த இயேசு உங்களுக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரோ, எந்த இயேசு நம்மை பயன்படுத்துகிறாரோ, அந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து பதிலை பெறுகிறோமோ, அதே இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனிடமிருந்து பெறுகிறோம், கேட்பதினால் பெறுகிறோம், தகுதியினால் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 3 நிலையில் அவர் கொடுக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை இழந்து விடாதிருக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. தகுதி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைந்திருந்தால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆவியானவர் உணர்த்துவாராக. உணர்த்தும் போது ஒப்பு கொடுக்க கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர், பெரிய சீர், மகிமையாக மாற்ற கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது சுதந்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிற இரண்டாவது சுதந்திரம் 16வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்று. இரண்டாவது சுதந்திரம், கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். கர்த்தாவே, நீர்தான் என்னுடைய சுதந்திரம். தேவனே நமக்கு சுதந்திரமாகிறார். கர்த்தரிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தர் நமக்கு சுதந்திரமாவது வெறும் ஸ்லாக்கியம் மட்டுமல்ல, கர்த்தரே சுதந்திரமாவது அது ஒரு பொறுப்பு. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கோத்திரம் தான் சொல்ல முடியும், கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லி. என்னாகமம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்கள். என்னாகமம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டாம், ஆண்மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம், அவைகள் உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாய் இருக்கும். அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் நித்திய நியாயமாக கொடுத்தேன். நல்ல கவனிங்க, லேவியருக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அது அவர்களுக்கு உரிய சுதந்திரம். லேவி குடும்பத்தில் பிறக்காத தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சுதந்திரம். அல்லேலூயா. அவனுக்கு அரண்மனை ஆசீர்வாதம் கிடைத்ததினாலே தாவீது அப்படி சொல்லவில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது. லேவியர் கர்த்தரை சுதந்திரமாய் பெற்றதினால் கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை என்ன பண்ணுகிறார்? பார்த்து கொண்டார், எல்லாம் கொடுத்தார். ஆனால்
தேவன் அவர்களுக்கு சுதந்திரமானதினால் அவர்களுக்கு கிடைத்த பொறுப்பு இஸ்ரவேல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனோடு கூட சரியாய் தொடர்பு கொள்வதற்கு என்னென்ன ஆலோசனை, என்னென்ன பிரமாணங்கள் எல்லாம் தேவையோ அது அனைத்தையும் லேவியருடைய கையிலே கர்த்தர் கொடுத்து, அது இஸ்ரவேல் சரியாய் கடைபிடிக்க பாதுகாக்கும் பொறுப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை சீராய் இருப்பதற்கு எவையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அவைகளை எல்லாம் அப்படியே செயல்படுத்த ஒரு பொறுப்பை லேவியின் கையிலே கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அது மிகப்பெரிய பொறுப்பு. தாவீது அதை உணர்ந்து கொண்டபோது, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்தது, பெரிய வெற்றி கிடைத்தது, தேசத்திலே எனக்கு என்ன இருக்கிறது, மேன்மையெல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக எனக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. இந்த மாலையில் நமக்கும் அதுதான். எல்லாம் நமக்கு இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக எனக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாரும், தாவீதுக்கு இருந்த பொறுப்பு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் போல வாழக்கூடாது. இந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் போல வாழக்கூடாது. தேவ பக்தியிலே இந்த ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும். ராஜாவாகிய நான் அதற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் தாவீதுடைய பொறுப்பை சொல்றார். அதாவது எனக்கு கொடுத்த அதிகாரத்தில், எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை கடைபிடிக்கப்படுவதற்கு நான் ஒழுங்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை முறைக்கு, ஆலயத்திற்கு, பரிசுத்த ஒழுங்குகளுக்கு நான் இதற்கெல்லாம் ஒரு பொறுப்பாளி. நமக்கும் அதுதான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுப்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாக்க மட்டும் நான் ராஜா இல்லை, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நான் பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன். தாவீதுக்குள்ள அதை உணர்கிறேன். என் தேவனுக்கு முன்பாக பொறுப்பு உண்டு. இந்த ஜனங்களை நல்ல உணவு கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தேவ பக்தியா இந்த ஜனங்கள் நடப்பதற்கு நான் பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதோடு அவன் சொல்றான், எனக்கு ஒரு உத்தரவாதமும் உண்டு. என் குடும்பம் தேவ பக்தியாய் இருப்பதற்கு, என் பிள்ளைகள் தேவ பக்தியாய் இருப்பதற்கு, என் உறவினர் தேவ பக்தியாய் இருப்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அந்த குடும்பத்திலே ஒருவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். உங்களையும் குடும்பத்தில் ஒருவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு பொறுப்புள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை குடும்பத்தில் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குடும்பத்தில் பொறுப்புள்ளவங்களா தேவ பக்தியாக வாழ்வதற்கு கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே, தேவ வெளிச்சத்தில் இருக்க நான் பொறுப்புள்ளவன். அந்த அழுத்தத்தை, அந்த உத்தரவாதத்தை நான் உணர முடிந்தால் கர்த்தரிடத்தில் கரம் உயர்த்தி, ஆண்டவரே அப்படியே நிறைவேற்ற எனக்கு ஒரு பலன் தாரும் ஐயா, நிறைவேற்ற ஒரு கிருபை தாரும். என்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஒரு மதிப்பு இருக்க உதவி செய். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் மதிப்பு இல்லை. வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளை சொன்னால் அதை கேட்கறதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய காரியத்தை சொல்லும் பொழுது என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்க கர்த்தர் உதவி செய்யும் என்று கேளுங்கள். உண்மையாக கேட்டால் நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து உங்கள் குடும்பத்தில் ஆவிக்குரிய நிலையில் உங்கள் ஜெபத்தின் மூலம், உங்களுடைய முயற்சியின் மூலம் மிகுந்த பலன் உண்டாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரம். தாவீது எடுத்த நடவடிக்கைகள் சரியாக வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவன் எழுதின சங்கீதங்கள் இன்று வரைக்கும் ஆலயங்களிலே படிக்கப்படுகிறது. நிறைய பேர்னால அதிக விருப்பத்தோடு வாசிக்கப்படுகிற புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம். அல்லேலூயா. வாசிக்கப்படுவது மாத்திரமல்ல, நமக்கும் பக்தி விருத்தி உண்டாக கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது கர்த்தரிடத்தில் இந்த நாம் பெறுகிற சுதந்திரம், எபேசியர்
முதலாவது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் முதலாவது அதிகாரம் 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நம்மளை பார்த்து என் சுதந்திரம். ஆமென். இதுதாங்க பெரிய பாக்கியம். அவர் சொல்றார் என்னுடைய சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து முடிஞ்சா கையை கொடுத்து, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமே கர்த்தருக்கு சுதந்திரமாக ஒரு நாளிலே மாறுவோம். அவரும் சுதந்திரம் பெற்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம், நமக்கு வைத்திருக்கிற ஒரு லக்கு உண்டு. அது என்ன? என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சபை, நீங்கள் எனக்கு என்னுடைய சுதந்திரமாக மாற வேண்டும். அல்லேலூயா. சுதந்திரமாக மாறுறதுக்கு தாங்க நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இங்கே கொண்டு வந்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்தார். இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எரேமியா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், உபாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவர்களைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உபாகமம் 4:20 வாசிங்க. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு புறப்பட பண்ணினார். உபாகமம் 9:27. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலே, அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு போடும்படி கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நான் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு. நல்ல கவனி. இந்த 3 வசனங்களிலே அவர்களை வேறு பிரித்து கொண்டு வர காரணம் என்ன? அவர்களை சுதந்திரமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரம் என்றால் என்ன பொருள்? 78வது சங்கீதம் 61வது வசனம். சங்கீதம் 78:61. நமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. நல்ல கவனிங்க. அவருடைய சுதந்திரம் என்று அழைக்கப்படுகிற, அவருக்கு சுதந்திரமாய் மாறிய ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களைப் போல இல்லாமல் பிரத்யேகமாக வேறு பிரிந்தவர்களாக, பரிசுத்த சந்ததியாக கர்த்தருக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சுதந்திரம் என்ன? என் சுதந்திரம்தான் என்னுடைய பலன். அவர்களுக்கு பெயர் கொடுக்கிறார். நீங்கள் 78:61 மறுபடி வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 61வது வசனம். தமது பலத்தை சிறையிருப்புக்கும், தமது பலத்தை சிறையிருப்புக்கும், தமது மகிமையை சத்துருவின் கைக்கும், தமது பலத்தை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. நல்ல கவனி. தமது பலத்தை, தமது மகிமையை, அவர் பலம் என்று சொல்லுவது அவருடைய வல்லமை அல்ல, அவருடைய ஜனம், அவர் மகிமை என்று சொல்வதுதான் கர்த்தருக்கு சுதந்திரம். அல்லேலூயா. சுதந்திரமாய் மாறினால் உண்டாக கடவுது என்று சொன்னபோது உண்டாயிற்றே. அந்த வல்லமையை பார்க்கிலும் அவர் ஜனத்தை தம்முடைய வல்லமையாக ஆண்டவர் கனப்படுத்தி பார்க்கிறார். அவருக்கு அதுதான் சந்தோஷம். நாற்றமெடுத்த
ஒன்றுக்கும் உதவாத நரகத்திற்கு போய் கொண்டிருந்த மனிதனை கர்த்தர் மாற்றி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி பரிசுத்த சந்ததியாக மாற்றி அவர்களை கிறிஸ்துவை போல உருவாக்கி இருக்கிறேன் என்றால் அதுதான் அவருடைய வல்லமையின் ஆதாரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் நாற்றமெடுத்தவர்களாக இருந்தோம். நாற்றமெடுத்த நம்மை கர்த்தர் வேறு பிடித்து இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி அவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய வல்லமையின் ஆதாரம். படைத்தவர் என்பதை விட புது சிருஷ்டியாக மாற்றி கடைசி வரை கொண்டு வந்தார் என்பதுதான் அவருடைய வல்லமை. அல்லேலூயா. அவருக்கு மகிமை என்ன? அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், உயிரோடு எழுப்பினார். அதுவல்ல, அவர் ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் ஆவி ஆத்துமா சரீரம் பழுதற்றதாய் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? இதுதான் என்னுடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாம் கையை உயர்த்தி, எங்களுக்கு நீர் ஒரு லக்கு வைத்திருக்கிறீர். எங்கள் லக்கு என்ன? இந்த உலகில் நன்றாக வாழ்ந்து கடைசி வரை ஒரு சாட்சியாய் இருந்து போய்விட வேண்டும் என்பதல்ல. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறுரூபமடைகிற நிலை எங்கள் ஆண்டவருடைய பலனாக விளங்க வேண்டும். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாக சிறு மந்தையாக எங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறீர்? தெரிந்து கொண்டிருக்கிறீர். எதற்கு? ஜனம் என்று இருப்பதற்காக அல்லப்பா. உம்முடைய ஜனம் என்று சொல்லி நாங்கள் இருப்பதற்காக மட்டுமல்ல, பரிசை விட உறுதியானது சுதந்திரம், பிரதிபலனை விட உறுதியானது சுதந்திரம். என் ஜனம் என்று சொல்வதை விட உறுதியானது என்னுடைய சுதந்திரம். அல்லேலூயா. என்று நீர் சொல்ல இந்த மாதம் உம்மிடம் நாங்கள் சுதந்திரத்தை பெற, உம்முடைய சுதந்திரமாய் மாற இந்த மாலை வேளையிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. இந்த 3 சுதந்திரத்தையும் கர்த்தர் நமக்கு தரணுமா? என்ன சுதந்திரம்? முதலாவது, கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்கிறோம். 2வது, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். 3வது, அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சுதந்திரம். இந்த 3 சுதந்திரத்தையும் தரணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். ஆபிரகாமினுடைய கூடாரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை நோக்கி ஒரு சத்தம் கேட்கிறது. அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய மனிதன் வாழ்க்கையிலும் 2 சக்திகள் உண்டு. ஒன்று மாமிசம், 2வது ஆவி. அல்லேலூயா. மாமிசம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக எப்பவும் போராடி கொண்டே இருக்கும். பக்கத்தில் பா சொல்லுங்க. எப்பவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கும். ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தவன், மற்றவனோ தேவ சித்தத்திற்கு அப்பால் இருந்தான். ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறார், சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டுமானால் 2ம் கலந்து இருந்தால் கிடைக்காது. சுதந்திரவாளியாய் இருந்தால் 2ம் கலந்து இருந்தால் கிடைக்காது. நான் விரும்பாததை கூடாரத்தை விட்டு அகற்றி அவருடைய சுதந்திரத்தை பெற, அவரே சுதந்திரமாய் மாற இடமளிக்க வேண்டுமானால் என் வாழ்க்கை என்கிற கூடாரத்தில் ஆவிக்குரியவைகள் தான் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவரே சுதந்திரமாக மாறணும்னா
என்னுடைய கூடாரத்தில், என்னுடைய குடும்பம் என்கிற கூடாரத்தில் ஆவிக்குரியவைகள் மட்டும்தான் இருக்கக்கூடாது. ரெண்டு இருந்தால் சுதந்திரத்தை பெற முடியாது. ஆவிக்குரியவங்களும் பூமிக்குரியவர்களும் உலகத்துக்குரியவர்களும் இருந்தால் சுதந்திரத்தை பெற முடியாது. என்னுடைய கூடாரத்திற்குள்ளே ஆவிக்குரியவைகள் மட்டும் இருக்க வேண்டும். மாம்சத்திற்கு உரியவைகளை நான் அழித்து போட எனக்கு கிருபை தாரும். தேவ பிள்ளையாய் மட்டும் நான் வாழ எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது கர்த்தர் எதை கேட்கிறார்? என்னாகமம் 36வது அதிகாரம் 9வது வசனம். என்னாகமம் 36:9. சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்வது, இந்த கர்த்தர் தருகிற சுதந்திரம், ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் ஈடு செய்ய கொடுத்தவைகள், அவருக்காக விட்டதை பார்க்கிலும் மகிமையும் கொடுத்த மேன்மைகள், ஊழியக்காரரின் சுதந்திரம் தந்தாரே, அவைகளை ஒருபோதும் எதற்காகவும் நம் வாழ்க்கையிலிருந்து கைமாறி போக நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. சத்துரு பல ஆஃபரை நமக்கு கொண்டு வருவான். உலகம் பல ஆஃபரை கொண்டு வரும். நண்பர்களும் கூட என்ன பண்ணுவாங்க, நம்மிடத்தில் பேசுவார்கள், சொல்லுவார்கள். எதற்காகவும் கர்த்தர் தந்த சுதந்திரத்தை விலக்கி போட வேண்டாம். அவருடைய வார்த்தையின்படி வாழுவமே தவிர வேறு எதற்கும் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். நாபோத்தை போல என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விற்று போட மாட்டேன், விலை போக விட மாட்டேன் என்று அர்ப்பணித்திருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துமானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற 3 சுதந்திரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாருடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். இந்த வருஷ கடைசியில், இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவீர்கள். ஆண்டவர் நமக்காக சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதலாவது அவர் கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதில் 3 வழிகள். முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிறோம், ரெண்டாவது கேட்பதினாலே அந்த சுதந்திரம் கிடைக்கிறது, மூன்றாவது நாம் தகுதி அடைவதினாலே அதை சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ரெண்டாவது சுதந்திரம், கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம். மூன்றாவது, அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரமாக மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமா? 2 கண்டிஷன் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, சுதந்திரமாக மாறணும்னா ஆண்டவருக்கு நீ இடம் கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய கூடாரத்தில் ஆவிக்குரியவைகள் மட்டும்தான் இருக்கணும். மாம்சத்துக்குரியவைகளை அழித்து போட்டு தேவ பிள்ளையாய் மட்டும் நீ வாழுவாயானால் இந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ரெண்டாவது சொல்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சுதந்திரத்தை தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்தாலும், சத்துரு கொண்டு வந்தாலும், உலகம் கொண்டு வந்தாலும், நண்பர்கள் கொண்டு வந்தாலும், கர்த்தர் தந்த சுதந்திரத்தை மாத்திரம் விலக்கி போடக்கூடாது. அவர் வார்த்தையின்படி மாத்திரம்தான் நான் வாழுவேனே தவிர வேறு எதற்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன். நாபத்தை போல என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விற்று போட மாட்டேன், விலை போக மாட்டேன் என்று சொல்லி, விலை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை நேசித்து நீர் தந்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற
3 சுதந்திரங்களை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே இந்த நாளிலே எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகள் என்னிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த 3 சுதந்திரத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு நீர் எதிர்பார்க்கிற 2 காரியத்தை செய்யவும் நீர் எதிர்பார்க்கிறீர். அதை செய்ய எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுக்கு நீரே சுதந்திரமாய் மாறுவீராக. வேறு ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் என்னுடைய சுதந்திரத்தை நான் விற்க மாட்டேன், விலை போக விட மாட்டேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எங்கள் பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்த மாலை வேளை வந்துதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் தேவ நன்மை கிருபை பிள்ளைகளை மூடட்டும். ஆண்டவரே, வசனம் இடைபடட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.